இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஜோக்கர்னாலே பயப்படுங்க. ஆல்ரெடி ஜோக்கர்னாலே நிறைய பேருக்கு பயமாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஜோக்கர்னாலே பயப்படுவீங்களா இல்லையா? கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. இவங்க வந்து சர்க்கஸ்க்கு நிறைய பேர் போகிறாங்க. அன்றைக்கி சர்க்கஸ் நடக்குதுன்னு எல்லாருமே போய் அந்த சர்க்கஸை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கேச்சு தான் அவங்களோட அந்த ஜோக்கருங்கெல்லாம் பேய்னு தெரிய வருது. அவங்களெல்லாம் சேர்ந்து அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஓடுறப்ப அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்களா இல்லை அந்த இடத்துலையே மாட்டிக்கிறாங்களா இல்லை என்ன தான் அவங்க கூட நடக்குது இந்த வீடியோவில் போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு ஜோக்கர் அந்த சர்க்கஸ் இருக்குது, அதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அந்த சர்க்கஸை பார்த்தோன்னே இவங்க எல்லோரும் மேனிபுலேட் ஆகி உள்ளார போய் உட்காந்து அந்த சர்க்கஸை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. வெளியேருந்து அந்த ஜோக்கருங்க நின்றுக்கிட்டு மேனிப்புலேட்டு பண்ணி இழுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஜோக்கர் வந்து பார்த்து பயங்கரமாக சிரிக்குது. அது அவங்களுக்கு தெரியல. எல்லாருமே போய் அந்த சர்க்கஸில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல அந்த ஜோக்கர் வந்து அவங்கள மேனிப்புலேட் பண்ணுது. எல்லாரோட கண்ணெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. எல்லோரும் வித்தியாசமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அன்றைக்கி அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே அதை பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க. யாரும் வீட்டுக்கு போகணும்னு தோணல. அதேமாதிரி ஒரு ஃபேமிலி வந்தோடனே அந்த இடத்த பார்த்தோன்னே அவங்களுக்கு உள்ளார போய் அந்த சர்க்கஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால அந்த ஃபேமிலி எல்லாம் அந்த காரை விட்டு இறங்கி அந்த சர்க்கஸ் உள்ளார போகிறாங்க. வாண்டடாக போய் மாட்டுறதுக்காக போகிறாங்க. போனோடனே அந்த கூட்டத்து கூட அவங்க உட்காந்து குலுங்கி சிரிக்க ஆரம்பித்தாங்க, என்டர்டெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஜோக்கர் அவ்வளோ அவங்கள சிரிப்பு காட்டுதே தவிர எல்லா கஷ்டத்தையும் மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிக்க ஆரம்பித்தோடனே அவங்க எல்லாருமே அதை உட்காந்து ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இது தெரியல, ஜோக்கர்கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஜோக்கர் அவங்கள மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்குன்னு தெரியல. கொஞ்சமாக அவங்களுக்கே புரிய வருது, நம்ம ஏதோ ஒரு இதில் சுழலில் மாட்டிக்கிட்டு இருக்கணும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறவங்க யாராலையும் வீட்டுக்கே போக முடியல. எல்லாம் அந்த சர்க்கஸ் சொல்லி சுற்றி வராங்களே தவிர யாராலையும் அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியல. எல்லாரும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஜோக்கரோட உண்மையான ரூபம் வெளியே வந்து எல்லாத்தையும் போட்டு தாக்குது. எல்லாரும் வேறு உலகத்துக்கு போய் அதில் லைஃப் லாங்காக மாட்டிக்கிறாங்க. அந்த உலகத்தில் மாய உலகத்தில் ஜோக்கர் அந்த மாய உலகத்தில் அவங்கள வச்சு டார்ச்சர் பண்ணி கொடூரமாக சாவும் அடிக்குது. மறுநாள் வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. மொத்தம் 5000 பேர் காணாமல் போயிட்டாங்க மாயமாக. வெளியே கார் மட்டும்தான் இருக்கே தவிர யாருமே இல்லை. எல்லாருமே 5000 பேர் மாயமாக மறைஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஜோக்கரை பார்த்தா பயப்படுவீங்களா இல்லையா? இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோக்கரை பார்த்தா எப்படி தோணுதுங்க. பாய்.